அக்னி தேவரை அபிஷேகிப்பதற்கு இந்த இடம் சிறப்பு வாய்ந்ததாகும். அதனால் இன்றிலிருந்து அக்னி தேவரின் சக்தி இந்த சிவலிங்கத்தில் இணைந்திருக்கும். அக்னி தேவா, இனி தாங்கள் தங்கள் முழு சக்தியையும் இந்த சிவலிங்கத்தில் கலந்து விடுங்கள். மகாதேவியாரே, மகாதேவரே, தங்களின் அருளால் நான் என்னுடைய இழந்த சக்திகளை மீண்டும் பெற்றுவிட்டேன். நன்றி. இன்று முதல் இந்த ஸ்தலமானது அனைவராலும் அருணாச்சலேஸ்வரர் என்ற பெயரால் அழைக்கப்படும். இந்த திருவண்ணாமலையில் சிவலிங்கத்தில் அக்னி தேவனின் சக்தி கலந்திருக்கும். தங்களுடைய தோல்வியை ஒப்புக்கொள்ளுங்கள் தேவேந்திரா. ஏனென்றால் நிச்சயம் இந்த யுத்தத்தில் தங்களால் என்னை வெல்ல இயலாது. இல்லை கார்த்திகேயா, நான் எனது தோல்வியை ஒப்புக்கொள்ள மாட்டேன். மகாதேவர் மற்றும் பார்வதி தாயார் இந்த பஞ்சபூதங்களையும் நிலைப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கின்றனர். அந்த முயற்சியானது வெற்றி பெறும் வரையில் நான் தங்களை வெற்றி பெற விடமாட்டேன். எனது உடலில் சக்தி இருக்கும் வரையில் தங்களுடன் யுத்தம் புரிவேன். இன்று முதல் இந்த கோயிலில் சிவலிங்கத்தை அனைவரும் வாயுலிங்கமாக வணங்கி வருவார்கள். இந்த ஸ்தலமானது காளஹஸ்தி என்ற பெயரில் அழைக்கப்படும். பிரபஞ்சம் இங்குள்ள சிவலிங்கத்தை ஆகாயத்தின் வடிவில் வணங்கி வரும். இன்று முதல் இவ்விடம் சிதம்பரம் என்று அனைவராலும் அழைக்கப்படும். சிவலிங்கத்தின் ரூபத்தில் காஞ்சிபுரம் என்னும் இவ்விடத்தில் பஞ்சபூதங்களில் ஒன்றான பூமியை வணங்கி வருவார்கள். இன்று முதல் இவ்விடம் ஏகாம்பரேஸ்வரரின் ஸ்தலமாக அழைக்கப்படும். இப்பொழுதாவது தங்களுக்கானது நிச்சயம் கிடைத்திருக்கும் தேவேந்திரா. இப்பொழுதாவது பஞ்சபூதங்களை எனக்கு கீழ்ப்படியுமாறு கட்டளையிடுங்கள் தேவேந்திரா. அதுவே உசிதமான காரியமாகும். இல்லை என்றால் நான் அனைவருடனும் யுத்தம் புரிவேன். தாயே, தங்களால் மட்டும்தான் இந்த அசம்பாவிதம் நேராமல் தடுக்க முடியும். தனது கர்ம பாதையை கார்த்திகேயன் தேர்ந்தெடுத்து விட்டான். இனி அதற்கு மகா காளியை நீதியளிக்க வேண்டும். அருணாசுரனிற்கு கார்த்திகேயன் அளித்த வாக்கினை காப்பதற்காக பஞ்சபூதங்களையும் தாக்க வந்து கொண்டிருக்கிறான். இல்லை மகாதேவா, இந்த அசம்பாவிதத்தை நிகழவிட மாட்டோம். மகா காளி மற்றும் கார்த்திகேயன் மோதுவதா? தாய்க்கும் புதல்வனுக்கும் இடையே ஏற்படும் யுத்தத்திற்கு நாங்கள் காரணமாக விரும்பவில்லை. அதைவிட சிறந்த செயல் நாங்கள் கீழடங்கி விடுவதுதான். இல்லை, எவரும் பணிந்து போக வேண்டாம்.
கார்த்திகேயன் தனது தவறை திருத்திக் கொள்வதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்படும். அதன் பிறகும் அவன் தன் தவறை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் பிறகு அவன் மகாகாளியின் கோபத்தை எதிர்கொண்டே ஆக வேண்டும். நானும் தயாராக உள்ளேன். மகாகாளியே,